என்னம்மா மத்தியானம் சமையலுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? வீடியோ எடுத்துடலாமா? கீரையை கழுவி வச்சிருந்தா அதில் தண்ணியை வடிட்டுன்னு வச்சிருந்தேன். இப்போ எடுத்து வச்சுட்டு வெண்டிக்காய் கார குழம்பு வச்சு கீரை கூட்டு பண்ணுவோம். சரி, ஓகே, சூப்பர் காம்பினேஷன். மாம்பழம்லாம் இருக்கு, நல்லா இருக்கும் புளி குழம்பு மாதிரி வச்சாக்க. மாம்பழ சீசன்ல அடிக்கடி எங்கள் வீட்டில் புளி குழம்பு இருக்கும், அப்புறம் வந்து மிளகு குழம்பு இருக்கும். இதெல்லாம் வந்து மாம்பழத்துக்கு செம காம்பினேஷன். இப்போ குழம்பு வச்சிடலாம். சரி. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் ஜீரகம், சின்ன வெங்காயம் ஒரு 5-6 பல்லு பூண்டு. சின்ன வெங்காயத்தை அறிய வேண்டாம். அது முழுசா இருந்தாக்கா தொட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு மீடியம் தக்காளி ஒன்று. இப்போ இதில் வெண்டைக்காயும் போட்டு வதக்குனா அந்த கொழப்பு இருக்காது. இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஒரு எலுமிச்சம் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு. நல்லா கரைச்சி வச்சுக்கணும். இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ அது வதங்கினது இதை எடுத்து ஊற்ற வேண்டியதான். அதில் வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. குழம்ப ஊற்றிடலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம், மூடி வச்சிருவோம். இப்போ கீரையை செஞ்சிருவோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இப்போ கீரையை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கீரை வேகட்டும். ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, ஒரு 3 பல்லு பூண்டு, 2ஐயும் வேக வச்சு வச்சிருக்கேன். கீரை வந்ததே அதில் போட்டு ஒரு சத்த கொதிக்க விட்டாலே போதும், கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ கீரை வெந்துருச்சு, பாசிப்பருப்பு போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி விட்டா போதும், அப்படியே இறக்கிடலாம். காரக்குழம்புக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கும் கீரை.
கீரை ரெடி ஆயிடுச்சு, நிறுத்திடலாம். இப்போ குழம்ப பார்ப்போம். குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கு. ரெண்டுமே அட் அ டைம் ஃபுல்லா. வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே. சாதமும் வச்சுட்டேன். கீரையும் ரெடி. கீரையும் ஆஃப் பண்ணிடலாம். குழம்பையும் ஆஃப் பண்ணிடலாமா? ரெண்டுக்கும் நல்லா இருக்கும். மாம்பழம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சீசனில். மாம்பழம் இருந்தாலே போதும். புளி குழம்பு இல்லை. ஆஃப் பண்ணிடலாம். சரி, ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேம்மா, அவ்வளோதாண்ணா. சமையல் ஓவரா? சமையல் ஓவர். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். ஓகேம்மா, சூப்பர். எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன குழம்பு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் கார குழம்பும் அப்புறம் வந்து அரைக்கீரை கூட்டும் தான். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.